லட்சுமிக்கு கொடுத்தாங்க சீரழித்து விட்டோம். ஊர் பக்கத்துல அன்னைக்கு போனா ஊராளங்கள்லாம் கையெடுத்து சாமி வாங்கன்னு சொல்லி கும்பிடுவாங்க. இனி போனா கல்லெடுத்து இறைவாங்க. மண்டையில அரைஞ்சிருவா. இனி ஏதாவது சொந்தக்கார வீட்டுக்கு போயிடலாமா? போனா ஊர்ல முடிச்சு கொடுத்துருவோம். சொந்த பந்தம் எப்படி பண்றது? இப்படி கையில பணம் இருந்தா வாங்கன்னு கூப்பிடுவாங்க. தரத்தோட தாலி இருந்தா சாதி சனம் கையா இருக்கும். இல்லைன்னு போறது உண்டா? சாதி சனம் ஏற்பார் உண்டோ என்று சொன்னார். உண்டோ? ஆமா, கிடையாது. யாரும் இருக்க மாட்டாங்க. சொந்தனே சொல்ல மாட்டாங்க. எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. அந்த பக்கம் நாம போக கூடாது. எங்காவது பண்டாரம் பரதேசியா போக வேண்டியதா? உழைக்கலாம்னு சொன்னா யார் வேலை கொடுப்பா? நம்ம உழைச்சுக்கணும்னா பழக்கமா வியர்வை செஞ்சு சம்பாதிச்சிருந்தா அதோட அருமை தெரியும் இல்லையா? நமக்கு ஆட்ட மட்டும் தான் தெரியும். ஆமா, மாடுமலை தேடுவதும் வல்லவினை கூடுவதும் வாலிபம் இருக்கும் வரைதான். பாசப்பட்டு வந்துறவு நாடுவதும் வரவுகள் இருக்கும் வரைதான். ஒருவன் காசு பணம் இல்லைன்னா ஒருவனை மதிக்க மாட்டான் நினைக்கிறான். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழல் கூட இருக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழல் கூட இருக்கும். மதியாத தலைவாசல் புதியாரி மானம் உள்ள மனிதனுக்கு மாறமான மனிதனுக்கு அவ்வளவு சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. அதனால நாம இனி என்ன செய்யக்கூடாது? யாருக்கிட்டையுமே போக கூடாது. நாம இந்த மாதிரிப்பட்ட எந்த இடத்துக்கு நாம இனி பேர கூடாதப்பா. அமைச்சர் உள்ள இடத்துல எல்லாம் எட்டி கூட பார்க்க கூடாது. ஆமா, எட்டி கால்போன போக்கிலே நடந்து சரிதான் முக்களால் எரிந்தவாடு முட்காட்டிலே வந்தார். ஒரு கள்ளி மூட்டை கண்டார். கையில் இருந்த துண்டை விரித்தார். சிவசிவா என்று அமர்ந்து விட்டார். நாட்டின் தமிழ்ச்சி லட்சுமியானவள் அண்ணனை பார்த்து சொல்றார், அண்ணா அண்ணா அதாவது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? நான் சொல்லும் போது உனக்கு கோபம் வந்துடக்கூடாது. சும்மா சொல்லலாமா? அது வேறொன்னு இல்லன்னா, இந்த ஆலயத்துல பூசை பண்றாரே பூசாரி, அவன் நீ என்ன நினைக்கிற? நம்ம பூசாரியா? நம்ம பூசாரியா? அதுலயே நம்ம பூசாரி இந்த பூசாரியை நான் காதலிக்கிறேன். அப்படியா? தெரியாம நான் இருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு என்னை காதலிக்கின்ற தெரியுமா? எல்லாம் தெரியும். முதல்ல சொன்னது அவர்தான். ரெண்டாவது தான் நான் பச்சை கொடி காட்டினேன். அப்படியா? அப்புறம் என்னாச்சு? இப்ப ரெண்டு பேரும் இழுத்தங்க செய்யா. என்னாச்சு? ரெண்டு பேருக்கும் காதல் முத்தி இருக்கு. அதனால நான் என்ன செய்யறதுக்கு? நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், கல்யாணம் பண்ணி வச்சா போதும். அப்படியா? ஆமா. சரி, அதெல்லாம் ஒரு அப்பா கிட்ட சொல்லணும். அம்மா கிட்ட சொல்லணுமா? சரி, அதான் சொல்லிடுவோம். அப்படி இனி லட்சுமி ஆனவள் அண்ணனிடம் விடைபெற்று நேராத்திரி ஆகிரத்துக்கு வருகின்றார். அம்மா என்னம்மா? அம்மா அவர் வந்தாராமா? யார் அது? யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? யார கேக்குற? உங்ககிட்ட பொண்ணு சொல்லி பொண்ணுக்கு மருந்து சொல்லணுமா? அப்ப என்ன சொல்ற? வந்தாராமா? அத்தாடா மாமா வந்தாராமா? என்னடா அத்தா வந்தாரா மாமா வந்தாரா கேக்குற? என்னடி ஆச்சு உனக்கு? பூசாரி வந்தாரான்னு கேட்டேன். ஐயோ, அந்த பூசாரி பையனா? ஆமா, வந்தா என்ன மரியாதை குறையுது? நேரத்துக்கு வரைக்கும் மருமகனேன்னு சொன்னீங்க. ஆமா, இன்னைக்கு பூசாரி பையனான்னு கேக்குறீங்க. நேரத்துக்கு வரைக்கும் கையில பொருளோட வந்தா அவங்க இவங்கன்னு சொன்னேன். உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். என்ன? நேற்றுக்கு அவர் வீட்டுக்கு வந்துட்டு போகும்போது என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னா? லட்சுமி, இனிமே உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு என் உயிரை தவிர வேற எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாருமா. அந்த உயிர் யாருக்கடி வேணும்? அவருக்கு உயிர் அவன் யாருக்கும் கொடுத்துட்டு போட்டாங்க பாரு. அவர்கிட்ட இனி நீ பேசுறதெல்லாம் சும்மாதான். எம்மா என்ன அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. என்ன சொல்றீங்க? அவர்கிட்டதான் பேசுவேன். இங்க பாரு, அவனை மறந்துடுன்னு நான் சொல்றேன். அம்மா அதுக்குதான் இறந்துடலாம்மா. அப்படின்னா இறந்தாலும் சரி பரவாயில்ல, அவனை நீ மறந்துதான் ஆகணும். ஒரு நிமிடம் வாழ்ந்தாலும் அந்த வீட்டோடு வாழ வேண்டும் இல்லை என்றால் மண்ணோடு போய் சேருவேன். அப்படிதான் முடிவாரு என்னவா சொல்ற? அவர் இல்லாத வாழ்க்கை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை, பார்வைத்து கூட பார்க்க முடியும். அப்படின்னாலே ஆவியால வந்தா அவரோடு வர்றேன். இல்லைன்னா என்ன நீ கணக்குல எடுக்காது. அநேக பாரு நான் சொல்றத கொஞ்சமாவது நீ கேளு. போறதுக்கு முந்தி அவன் சொல்ற வார்த்தையில உனக்கு இனிப்பாதான் இருக்கும். சரி, நான் சொல்றது உனக்கு கசப்பா தெரியும். அங்க போனதுக்கு பிறகு நீ என்ன யோசிச்சாலும் ஒன்னும் பண்ண முடியாது. பாத்துக்க, என் வாழ்க்கை எனக்கு வாழ தெரியும். அப்படியா? உன் வாழ்க்கை நீ சரியா வாழ்ந்துகிட்டா போதும். சரி, நீ எப்படி வாழ்றான்னு பாப்போம். போய் இதனுடைய இடத்தை பின்பற்றி வருகின்றாள். ஆமா, வேதனை கண்டு கண்டு வந்து கேட்கின்றாள். மன்னவா காடிதனிலே காடும் வீதியே
ஒசமரம் எழுந்தீரியோ எழுந்திரியும் இரவுரைத்தே எழுந்திரியும் இரவுரைத்தே மேத்திரையை முகநோக்கி எழுந்திரியோ இரவுரைத்தே எழுந்திரியோ இரவுரைத்தே மேத்திரையை முகநோக்கி எழுந்திரையே வடமகிழே இரவுன கழித்தேனே என்னோடி தேடி வந்தாய் வீட்டகத்தில் மாறதில்லை மாறதில்லை என்றீரே மாறதில்லை என்றீரே வடிவிடவா என்னோடே ஆடவில்லை என்றே ஆடவில்லை என்றே ஓடோடி வருகின்றாள் எழுதிரி கண்ணில் கண்டு கேட்கின்றாள் என்ன சொல்லுகிறார் என்ன அரண்மனை போன்ற வீட்டை வைத்து விட்டு இப்படி கானகத்தில் கல்லீடி மூட்டிலே வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் வாருங்கள் சுவாமி வாருங்கள் நாம் 2 பேரும் சந்தோஷமாக வாழலாம் யாரு வந்திருக்கிறார் லட்சுமியா நான் உங்கள் லட்சுமி வந்திருக்கிறேன் லட்சுமி சுவாமி இருக்கு போய்விடு லட்சுமி போய்விடு இறந்து விடு என்று சொல்லுங்கள் நான் இறந்து விடுகின்றேன் இனி உன்னோடு பேசுவதில்லை பழகுவதுமில்லை ஏன் இனி உன்னுடைய கண்ணில் முழிப்பதே இல்லை சுவாமி போய்விடு உங்களை மறக்குவிடத்தில் நானும் இல்லை என்னை மறக்குவிடத்தில் நீங்களும் இல்லை ஒரு நிமிடம் வாழ்ந்தாலும் உங்களோடு வாழ வேண்டும் இல்லை என்றால் மண்ணோடு போய் சேர வேண்டும் என்று ஓடோடி வந்து விட்டேன் உன்னோடு வாழ வேண்டும் என்று எவ்வளவு அவளோடு உன்னுடைய அரண்மனைக்கு வந்து அந்த இடத்தில் உன்னுடைய தாய் கிழவி என்னை வந்து என்ன சொன்னார் தெரியுமா வயதான காலத்தில் ஏதோ உளறி விட்டாள் மன்னவா கையில் காசு இல்லாதவனிடத்தில் காசு வீடு ஏழா சொந்தம் போன நாயே என்று என்னை துரத்தினாள் வாருங்கள் சுவாமி நாமல் 2 பேரும் வாழலாம் முடியாது லட்சுமி முடியாது இனி வருவதில்லை நூலு போல சேலை தாயை போல பிள்ளை என்பார்கள் இந்த கிழவி சொன்ன வார்த்தைதான் நாளைக்கு நீயும் சொல்ல போகிறாய் ஆக முடிவாக என்ன சொல்ல போறீங்க நான் வரமாட்டேன் வரமாட்டீங்களா ஆமா உங்களை விட்டு போறதாட்டி நானே இல்லை ஆமாட்டா போகவே மாட்டேன் அப்படியா ஆமா சரி எப்படி என்று பார்த்து விட கடந்த கடைப்பு ஆடின செடவும் எனக்கு தூக்கமாக வருகின்றது தூக்கம் வருதா அவருடைய மடியிலே சற்று நேரம் நான் தலை வைத்து தூக்கட்டுமா உனக்கு தூக்கம் வருது எனக்கு நிம்மதி போகுது ஆக தூங்கு தூங்கு அப்படியா கடைசி தூக்கம் கள்ளம் கவனமற்ற லட்சுமி அசர்ந்து தூங்குகின்றாள் சரி ஆனால் அன்று வரையிலும் இந்த லட்சுமி வேதியிலும் வாயுறவு அல்லாத கையுறவு கண்டவர்கள் கிடையாது அதே அன்றைய தினத்திலே தன்னை திருமணம் செய்ய போகின்றவர் தானே ஆமா என்ற எண்ணத்தோடுதான் அவன் எண்ணி அல்பாச அத பாசம் அந்த அல்ப பாசத்தினால அவன் மடியில தலை வச்சு தூங்குறான் அதுவும் இந்த மனுஷனை மடியில தலை வைத்து தூங்குறேன்னு சொன்னா மனுஷன் எழுப்பி போயிடுவாரு அவர்கிட்ட பிடிக்க முடியுமா முடியாது அட்ரஸ் இல்லாம வாழ போயிடும் அதனால இவரு எழுப்புனா நாம என்ன செய்யலாம் நாமளும் எழுப்பிடுவோம் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிதான் வேதியினுடைய தலை கொடை மீது தலை சாய்த்தால் லட்சுமி இந்த வேதியில நினைக்கிறான் தூங்குறியா உச்சில இருந்து உள்ளங்கால வர பாக்குறான் எல்லாம் போட்டு வந்திருக்கிறாங்க எல்லாம் நாம கொடுத்தோம் அப்பா வீட்டு சொத்தா ஒன்னை இல்லாத பொறம்போக்கு கடையில உட்கார்ந்து இருந்தவா கடைசியில இவ்வளவு நகைய வாங்கிட்டு என்ன போடா வழிங்கிறா அத்தனை நகையும் தாய் சொன்ன கொடுப்பாங்களா எங்க வாழ்ந்துட்டு இருந்தவா அதான் என்னைக்கு ஏழையா யாரும் இருக்க மாட்டாங்க ஆமா நேர்மையா இருந்தா நாளுக்கு நாள் வளரலாம் இல்லையா ஆமா கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க கொடுக்கவே மாட்டாங்க